அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி இந்த வீடியோ எடுக்கின்றேன். இந்த வீடியோ எது சம்பந்தப்பட்ட வீடியோ என்றால் ஒரு நடிகர் சம்பந்தப்பட்ட வீடியோ. இந்த நடிகர் யாருன்னா விஜய், ஆக்டர் விஜய். எதனால் இந்த வீடியோ எடுக்கிறேன் என்று எல்லோரும் நினைக்கிறீங்களா? எதுவாக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும்? எல்லாரும் நினைக்கிறது இதைத்தான். விஜய், ஆக்டர் விஜய் அண்ட் அவரோட மனைவி சங்கீதா, இவங்க 2 பேரும் விவாகரத்து பற்றி. ஓகே, இதை பற்றி தான் எல்லோரும் நினைப்பீங்க. இப்போ விஜய்னு சொன்னதுமே அதுதான் எல்லாத்துக்கும் நினைவு வரும். விஜய், சங்கீதா இவங்க 2 பேர் டைவர்ஸ், விவாகரத்தை பற்றி தான் எல்லாருக்கும் நினைப்பு வரும். ஓகே, 2 பேரும் இப்போ விவாகரத்து செய்யறதுக்கு இருக்காங்க. ஓகே, அதாவது அடுத்த மாதம் 20ஆம் தேதி டைவர்ஸ் ஆக போகுது. டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. டைவர்ஸு ஆகலாம் அல்லது ஆகாமலும் இருக்கலாம். 20ஆம் தேதி தான் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் அந்த டைவர்ஸ் கேஸ் நடக்கும். அன்றைக்கி தான் தொடங்கும் டைவர்ஸ் கேஸு. எப்படியும் 1 வருஷம் ஆகும் டைவர்ஸ் முடிகிறதுக்கு. ஆனால் இந்த டைவர்ஸ் ஆரம்பத்திலேயே விஜயும் சங்கீதாவும் 2 பேரும் இப்போ 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு போகிறாங்களா, போகிறப்ப விஜயும் சங்கீதாவும் 2 பேரும் அங்கே கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு டைவர்ஸ் வேண்டாம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு விஜயும் சொல்லணும். அதே சமயம் சங்கீதாவும் சொல்லணும். சங்கீதா சொல்லணும், என் கணவர் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, சந்தேகம் இல்லை, உண்மையாக அதுதான், அவர் வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருந்தார், அந்த பெண்ணோட தொடர்பாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ நானும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு தான் நான் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இது ரொம்ப நாள் இந்த மாதிரி தொடர்பு 2 பேர்த்துக்கும் பேச்சுவார்த்தை இருந்திருக்கு, ஃபோனில் இருந்திருக்குது. ஸோ இப்போ நானே சந்தேகப்படுற மாதிரி இருந்திருக்குது என் வீட்லேயே, என் கணவர் என் கூட இருக்கிறப்ப. ஸோ இப்போ இதனால் நான் இருந்துட்டு நான் லண்டனுக்கு போயிட்டேன். இப்போ கேஸு நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா இப்போ கேஸ் இப்போ இன்றைக்கி தொடங்குது. அங்கே ஜட்ஜுக்கிட்ட சொல்லணும், சங்கீதா சொல்லணும், கேஸு தொடங்குது. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் இப்போ எனக்கு என் கணவர் வேணும். எனக்கு விஜய் சங்கீதா கணவர், எனக்கு என் கணவர் வேணும். அவர் நடத்தையில் சந்தேகப்பட்டு தான் நான் கேஸ் ஃபைல் பண்ணேன் டைவர்ஸுக்கு. ஓகே, அப்போ அவர் திருந்தி அந்த பெண்ணு கூட தொடர்பு இல்லாமல் இருந்து என் கூடையே அவர் வாழ்கிற மாதிரி, அவர் என் கூட வாழ்கிற மாதிரி, எங்கிட்ட அன்பாக பாசமாக இருந்து என் வீட்டோடு இருக்கிற மாதிரி எனக்கு கணவராக இப்படி இருக்கிறதா இருந்தால் ஓகே, நான் இப்போ டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சங்கீதா கோர்ட்டில் சொல்லணும். ஜட்ஜ் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லணும். ஸோ இப்போ சந்தேகத்தினால தான் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான், வேற ஒரு பெண்ணு கூட தொடர்புனால தான் நான் டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணினேன். ஆனால் இப்போ என் கணவர் என் கூட சேர்ந்து வாழ்கிறான்னு சொல்லிட்டாரா, எனக்கு புருஷனாக மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரா, எங்கிட்ட அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரா விஜய். அதுக்கு பிறகு நானும் விஜயும் சேர்ந்து வாழலாம். விஜய் என் மனைவி சங்கீதா கூட நான் வாழ போகிறேன். அவங்கக்கிட்ட நல்லா அன்பாக பாசமாக இருக்கேன், அவங்களுக்கு கணவராகவே இருக்கேன். ஸோ இதுக்கு பிறகு நான் ட்ரிஷானால தான் பிரச்சனை. இந்த ட்ரிஷா கூட விஜய் தொடர்பாக இருக்காருன்ற காரணத்தினால தான் சங்கீதாவுக்கு விஜய் பிடிக்காமல் போச்சு. அதனால தான் லண்டனுக்கு போயிட்டாங்க. லண்டனுக்கு போயிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. ரொம்ப நாள் அங்கே தங்கிட்டு இப்போ டைவர்ஸுக்கு தான் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு ஏற்பாடு பண்ண. ஸோ அவங்க டைவர்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே அவங்க டைவர்ஸுக்கு ஏற்பாடு தான் பண்ணினாங்க. ஆனால் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். இப்போ விஜய்
சங்கீதா கூட சந்தோஷமாக இருக்கிறேன், அவங்களுக்கு கணவராகவே இருந்துக்கிறேன். நான் ட்ரிஷா கூட பேச்சு வச்சுக்கல, அவள் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், எனக்கும் அவளுக்கும் எதுவுமே இதுக்கு பிறகு இருக்காது, அவளை நான் விட்டுடுறேன் அப்படின்னு விஜய் வந்து கோர்ட்டில் சொன்னாரா? சங்கீதா வந்து ஓகே எனக்கு என் புருஷன் வேணும், என் கூடயே இருக்கட்டும், இனிமேல் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறான்னு சங்கீதா சொன்னால் அந்த ஜட்ஜு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, ஜட்ஜு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டைவர்ஸ் கேஸை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டைவர்ஸ் நடக்காது, டைவர்ஸ் நடக்கவே நடக்காது விஜய்க்கும் சங்கீதாவுக்கும். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம். ஓகே, டைவர்ஸுங்கிறது வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சங்கீதா. ஏன்னா புருஷனுக்கு வந்து டைவர்ஸில் விருப்பம் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சங்கீதா டைவர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவருக்கு உண்மையாக விருப்பம் இல்லை நான் சங்கீதா மேலே, எனக்கு வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரா, அப்புறம் நம்ம கோர்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம முதல்ல பார்க்கணும். சரி, என்னன்னா எனக்கு வேண்டியது, நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய் சங்கீதா இந்த 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். விஜய்க்கு என்ன வயசு? இப்போ 52 வயசு நடக்குது. விஜய்க்கு இப்போ 51 வயசு. ஆனால் 52 வயசு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 51+ ஏஜ் விஜய்க்கு. 51வது வயசு நடக்குது. ஆனால் 52 வயசில் இருக்குது இப்போ அவருக்கு வயசு. முடியெல்லாம் நிறச்சி போச்சுன்னா கிழவன் ஆகிட்டார்ல விஜய். விஜய் பார்த்தீங்களா கிழவனாக இருக்கார். கிழவன்னு நான் சொல்ல முடியாது, அவர் யங்காக தான் இருக்கார், பார்க்குறதுக்கு விஜய் யங்காக தான் இருக்கார். அவரை வந்து கிழவன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் முடி நிறச்சிருக்குது இல்லை, வயசு 52 வயசு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை. பார்க்க போனால் வயசானவர் தானே, 50 வயசுக்கு மேலே வயசு கூட தானே. ஸோ இப்போ அவர் வந்து முடியெல்லாம் நரைச்சி போய் கிடக்குது, தலைமுடியெல்லாம் நரைச்சி போய் கிடக்குது. வீடியோவில் நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ இப்போ அவரும் வந்து சங்கீதா வந்து டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களே, ஏன்னா அவருக்கு மனசில் இருக்கும் நினைக்கிறேன், வேதனை இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவர் விஜய் நடந்துக்கிட்டதும் சரியில்லையே. விஜய்னால தானே சங்கீதா சந்தேகப்பட்டாங்க, அதுதான் உண்மை. இந்த ட்ரிஷானால், அந்த ட்ரிஷா வந்து படத்தில் நடிக்கிறப்ப 1990ஆம் ஆண்டுகளில் விஜய் கூட நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறார். ஓகே, ஸோ அந்த சமயத்தில் ட்ரிஷாவுக்கு விஜய் மேலே லவ் இருந்திருக்குது, ஒன் சைட் லவ் இருந்திருக்குது, இல்லைன்னு இல்லை, அவளுக்கு விருப்பம் இருந்திருக்குது ட்ரிஷாவுக்கு. எந்த சமயத்தில் இருந்திருக்குன்னா, ட்ரிஷா வந்து டைவர்ஸ், அவளோட புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு ட்ரிஷா தனியாக இருந்தாங்க பார்த்தீங்களா. ட்ரிஷா டைவர்ஸ் பண்ணினவ, அவள் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டா புருஷனை டைவர்ஸ் பண்ண பிறகு தான் விஜய் மேலே ட்ரிஷாவுக்கு ஆசை இருந்திருக்குது. ஸோ அப்போ அதுக்கு பிறகு என்ன நினச்சிருக்கிறா ட்ரிஷா, நம்ம வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருப்போம் அப்படின்னு படங்கள்லாம் நிறையா நடிச்சிருக்கிறா. பாட்டு காட்சி கூட நிறைய இடம்பெற்றிருக்குது. விஜய்க்கும் ட்ரிஷாவுக்கும் ஒரு பாட்டு இருக்குது, தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதுல்ல, அது ஒன்று. அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால அப்படின்னு என்ன ஒரு பாட்டு இருக்குது. படம் எடுக்கிறவங்க இருக்காங்களே இந்தியா தமிழ்நாட்டில், அவங்களே வந்து விஜய் ட்ரிஷாவுக்கு ஏதோ லவ் இருக்கிற மாதிரி அவங்களே காட்டிக்கிறாங்க. படம் எடுக்கிறவங்களே பண்ணுறாங்க, அவங்களே பாட்டு எழுதியிருக்காங்க 2 பேர்த்துக்கும் லவ் ஃபீலிங் இருக்கிற மாதிரி இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி. அதெல்லாம் அந்த பாட்டை பார்க்குறப்பே சந்தேகம் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் வருது. தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன். யாரை தேடி அலைஞ்சா? ட்ரிஷா விஜயை தேடி அலைஞ்சிருக்கிறா. கொக்கு மாதிரி முந்தியே இருந்து காத்துக்கிட்டு இருந்துருக்கிறா. இப்போ இந்த சமயம் பாருங்கள், முந்தியே இருந்து விஜய் கூட பேச்சு வச்சுக்கிட்டு ஃபோனில் விஜய் வீட்டுக்கு இந்த ட்ரிஷா வீட்டுக்கு விஜய் போவ வர
இப்படியே இருந்து 2 பேர்த்துக்கு கொஞ்சம் பழக்கம் இருந்திருக்குது. இப்போ பழக்கம் இருந்திருக்குது. ஓகே. ஸோ அப்போ வந்து விருப்பம் இல்லாமல் விஜய்க்கு வந்து அவர் அவங்க வீட்டுக்கு போவாரா வருவாரா? இப்போ ஏன் அன்னைக்கு யூடியூப்பில் கூட பார்த்தேன், விஜயும் ட்ரிஷாவும் 2 பேரும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு ஒன்றா போனாங்களாம். அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுன்னு தெரில, நினைவில்லை. அதில் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி உடுப்பு உடுத்திக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம். 2 பேரும் விஜயும் ட்ரிஷாவும் உடுப்பு உடுத்திக்கிட்டு போகிறாங்களாம், ஒரே மாதிரி புருஷன் கொண்டாட்டி மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சங்கீதா வந்து இப்போ இதை பார்த்தாங்களா? கண்டிப்பாக யூடியூப்பில் பார்ப்பாங்க. அவங்க இதில் லண்டனில் இருந்தாலும் இப்போதைக்கு, இதுக்கு முன்னே இருந்தாங்க, இப்போ இந்தியாவில் இருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க யூடியூப்பில் பார்த்தாங்களா, அவங்களுக்கு மனசு வேதனையாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் உடுப்பை உடுத்திக்கிட்டு ஒன்றா ஒரே கலரில் போட்டுக்கிட்டு போனால் இவங்க 2 பேரும் என்ன புருஷன் கொண்டாட்டியா? அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கோ பொண்டாட்டி போயிட்டா. ஸோ இப்போ டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா பொண்டாட்டி. அதனால நம்ம வந்து ட்ரிஷாவோட க்ளோஸாக இருப்போம், டைவர்ஸ் கிடச்சிட்ட பிறகு நம்ம வந்து ட்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜய் நினச்சிருக்காரு. விஜய் சரியில்லை. விஜய் வந்து சரியில்லை. தான் பொண்டாட்டி சங்கீதா கூட நல்லா வாழணுன்னு அவருக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு. எதனால? ட்ரிஷானால. அவளுக்கு ஆசை இருந்திருக்குது விஜய் மேலே. இவருக்கும் வந்து கொஞ்ச நாள் அவன் மேலே ஆசை உண்டாயிருச்சு. இந்த படத்தில் நடிக்கிறவங்கள 2 பேரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ட்ரிஷா விஜய்னால் சங்கீதாவுக்கு பிரச்சனை உண்டாயிருச்சு, அவங்களுக்கு மனவேதனை உண்டாயிருச்சு, சந்தேகம் உண்டாயிருச்சு. சந்தேகன்றது ஒன்று உண்டாயிட்டா அந்த வீட்டில் நிம்மதி இருக்குமா? 2 பேரும் புருஷன் உண்டாட்டி வாழ முடியுமா? விஜய்க்கு அன்பு இல்லை சங்கீதா மேலே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கக்கிட்ட பாசமாக இருக்கணும். இப்போ வந்து அவர் வேலை செய்கிறாரு, முந்தி வந்து படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார், இப்போ வந்து பொலிட்டிக்கில் இருந்தார். எந்த துறையில் அவர் இருந்தாலும் வீட்டுக்கு வர்றாருல்ல. வீட்டுக்கு வந்தால் என்ன இப்போ தானே 2 வருஷம் தானே பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னே 1 வருஷமாக அறுபது பேச்சு இல்லை போடுறதுக்கு 3 வருஷம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னெல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. வீட்டுக்கு தானே வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணணும்? மனைவி கிட்ட பாசமாக அன்பாக இருக்கணும். எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, என்ன இதுன்னு சமைச்சியா எல்லாம் கேட்கணும். மனைவி கிட்ட கொஞ்சம் அன்பு இருக்கணும். அன்பு இருந்து மனைவி கிட்ட அன்பாக பாசமாக நடந்திருந்தாதான் அவங்களுக்கு வந்து இந்த சந்தேகம், ஆளுங்க சொல்கிறது கேட்டு சந்தேகம் வந்தாலும் நம்ப மாட்டாங்க சங்கீதா. ஆனால் இவர் பண்ணுறத பார்த்து சங்கீதாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஓகே. அந்த சந்தேகம் வந்து முந்தியே இருந்திருக்குது. முந்தி படத்தில் நடிக்கிறப்ப முந்தியே இருந்திருக்குது சங்கீதாவுக்கு. இப்போ எனக்கே தெரியுது இந்த பாட்டு கட்சியெல்லாம் பார்க்குறப்ப, இவங்களுக்காக எழுதியிருக்காங்களா அந்த பாட்டெல்லாம். படக்கம்பெனியும் மோசம், தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கா அதுவும் மோசம். முந்தி எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களை வச்சு எல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்னமோ ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்காக நேர்ந்து விட்ட ஒரு பெண்ணு மாதிரி, அவருக்கு மனைவி மாதிரியே அப்படியே படங்களில் நடிச்சுட்டு போகட்டுன்னு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில் அவர் இறந்துட்டார் வயசாகி. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அதுக்கு பிறகு உடம்பும் தடிச்சிருச்சு அவங்க அம்மா மாதிரி, சந்தியா மாதிரி. அந்த வயசு இருக்கிறப்ப 35 வயசு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ சுமாராக இருந்தாங்க. அப்போ கூட கல்யாணம் அவங்க பண்ணிக்கல. காரணம் என்ன? எம்ஜிஆரும் ஜெயலலிதா 2 பேரை பற்றிய வதந்தி. யார் கல்யாணம் பண்ணிக்க வருவா? இந்த வதந்தினால், அதாவது சந்தேகம், வதந்தி இருக்குதுல்ல, அந்த சந்தேகத்தினால குடும்பம் வீணாக போனதும் இருக்குது. இப்போ விஜயோட குடும்பம் போச்சு. இப்போ கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்க 20ஆம் தேதி அடுத்த மாதம் அங்கே போனால் 2 பேரும் நாங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணல, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லணும். விஜயும் சொல்லணும், சங்கீதாவும் சொல்லணும். நான் தான் ஏற்பாடு பண்ணேன். ஏன்னா அவர் நடத்தையில் சந்தேகம், ஒரு பெண்ணு கூட தொடர்பாக இருக்கார் த்ரிஷா கூட அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, இப்போ என் கணவர் என் கூட வந்துட்டா, என் கூட நல்லா இருந்து என்கிட்ட பாசமாக அன்பாக இருந்தால், பிள்ளைங்க 2 இருக்குது.
ஜேசன் சஞ்சய் ஒருத்தரும் பையன், அப்புறம் பொண்ணு வந்து திவ்யா ஷான்னு வருது. 2 பிள்ளைங்க இருக்குது இல்லை, அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த 2 பிள்ளைங்களை வேறு எவனாவது வந்து கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமாக வச்சுருப்பாங்களா? ஆம்பளை பையன் பரவாயில்ல, ஜேசன் சஞ்சய் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்து எதிர்காலம் வாழ்க்கை என்ன ஆகும்? எவனாவது வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க மகளை, விஜய் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போகுது அந்த பிள்ளை. அங்கே போயிட்டு அவங்க மாமியா, அவங்க சொந்த பந்தம்லாம் என்ன சொல்லுவாங்க? உங்கள் அப்பா இன்னொரு பொண்டாட்டி கூட தொடர்பு வச்சுருந்து அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற ஒரு கெட்ட சொல்லு வருமா? பிள்ளைக்கு எவ்வளோ அவமானம், விஜய் மகளுக்கு எவ்வளோ அவமானம். இது வந்து சிறு வயசாக இருந்திருந்தா பரவாயில்ல, குழந்தையிலேயே அவர் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு 2-3 வயசாக இருக்கிறப்ப, சில பிள்ளைங்களுக்கு ஒரு 5-6 வயசாக இருக்கிறப்ப டைவர்ஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இப்போ வந்து வயசாச்சு, எத்தனை வயசு? அவருக்கு வந்து விஜய்க்கு 52 வயசு நடக்குது, சங்கீதாவுக்கு 48 வயசு. இந்த வயசில் போய் டைவர்ஸ் பண்ணால் எப்படி? சங்கீதா வந்து புருஷனை விஜயை டைவர்ஸ் பண்ணணுன்ற அந்த எண்ணம் இப்போ அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏன் டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் மனசில் என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் மனசில் என்ன இருக்குது, நம்ம வேணுமா புருஷனுக்கு, அல்லது புருஷனுக்கு நம்ம வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சங்கீதா டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே தவிர புருஷன் எனக்கு வேண்டான்றதுக்காக இல்லை. அதுதான் காரணம். ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். சரி, இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ட்ரிஷா இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் தனி கொடுத்தனம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. சரி, இவங்க வந்து மகளையும் மகனையும் வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து புருஷன் வேண்டாமா? தொட்டு தாலி கட்டி 2 பிள்ளைய விட்டு இன்னொருத்தியை போய் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது 2வது புருஷனாக போகிறாரு விஜய். அப்படி போனால் என்ன ஆகும்? பார்க்குறவங்க என்னென்ன பேச்சு பேசுவாங்க. படம் சம்மந்தப்பட்டவங்க விஜயோட ரசிகர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் விஜயோட ரசிகர்களுக்கு வந்து விஜய்க்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, சங்கீதாவுக்கு பண்ண மாட்டாங்க. பாவம் சங்கீதா இல்லை, அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது? அவங்க போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? 2 பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, பெரிய பையனுக்கு, அந்த பையனுக்கு வந்து 22 வயசு, போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? புருஷன் வேணுமில்ல அவங்களுக்கு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம சொல்லணுன்னா, இந்த மாதிரி நிலைமை இருக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணாமல் ஒன்றா சேர்ந்து வாழணும். இதுதான் என்னோட எண்ணம். ஓகே, டைவர்ஸ் தேவையில்லை, அவங்க 2 பேர்த்துக்கும் ஒன்றா சேர்ந்து வாழட்டும். ஓகே, ஆனால் என்னென்னா விஜய்க்கு வந்து மனைவி மேலே அன்பு இருக்கணும், அன்பு வேணும். நான் அன்பாக இருக்கேன் என் மனைவிக்கிட்ட அப்படின்னு கோர்ட்டில் சொல்லணும். அந்த ட்ரிஷா மூஞ்சில் இனிமேல் நான் முடிக்க மாட்டேன்னு சொல்லணும். அவள் இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேன், ஃபோனும் பண்ண மாட்டேன், ஒன்றும் இல்லை, என் மனைவியோடையே தான் நான் இருப்பேன் இதுக்கு பிறகு அப்படின்னு சொல்லணும் கோர்ட்டில். அப்போ தான் அவங்க வந்து டைவர்ஸை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. 2 பேர்த்துக்கு டைவர்ஸ் நடக்காது. ஓகே வீவர்ஸ் சார், ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, விஜய் இருக்கார், அவர் பிறந்தது வந்து 1974 6வது மாதம், 1974 6வது மாதம் 22ஆம் தேதி பிறந்தார் விஜய். 22ஆம் தேதி பிறந்தவர், 6வது மாதம். சரி, ஸோ இப்போ 74 பிறந்தவரா விஜய்? என் மகன் பெரிய பையன், மூத்த பையன், என்னோட ஃபர்ஸ்ட் சன்னு, அவர் பிறந்த வருஷம் என்ன தெரியுங்களா? 1974. விஜயும் 74 பிறந்திருக்காரு, என் மகனும் 74 பிறந்திருக்காரு. 2 பேரும், விஜயும் என் மகன் மூத்த மகனும் 2 பேரும் 1974 பிறந்திருக்காங்க. ஓகே, விஜயோட பிறந்த மாதம் வந்து 6வது மாதம், என் மகன் பிறந்த மாதம் வந்து 6வது மாதம். விஜய் வந்து 22ஆம் தேதி பிறந்தார், என் மகன் வந்து 30ஆம் தேதி பிறந்தார். ஒரு 8 நாள் தான் வித்தியாசம் இருக்குது. யாருக்கு? விஜய்க்கும் என் மகனுக்கும் 8 நாள் தான் பர்த்டே வித்தியாசம். அவர் 22ஆம் தேதி, என் மகன் 30ஆம் தேதி. பார்த்தீங்களா? 74 பிறந்தவங்க.
எவ்வளோ அந்த வருஷம் மாதம் எப்படி ஒன்றா வருது பார்த்தீங்களா? இப்போ நான் முந்தையே நான் நினச்சிருக்கிறேன், விஜய் வந்து நம்ம மகனோட வயசுக்கு ஈடாக உள்ளவர், மகன் பிறந்த வருஷத்தில் பிறந்தவர் அப்படின்னு. எனக்கு வந்து முந்தியிருந்து விஜய் மேலே ரொம்ப பாசம் இல்லை, அதாவது விஜய் மேலே கொஞ்சம் அன்பு இருக்குது எனக்கு. நடிகர்களில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், விஜயை. ஸோ இப்போ நிலமை இப்படி இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ரொம்ப பேச விரும்பலை, சுருக்கமாக சொல்லிக்கிறேன். டைவர்ஸ் ஆகக்கூடாது, 2 பேரும் பிரியக்கூடாது, 2 பேரும் திரும்ப இணைஞ்சு வாழணும். அந்த இவர்கால ட்ரிஷாவோட தொடர்பை விஜய் துண்டிச்சிடணும். அவள் கூட பேச்சு வைக்கக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாது, பேசக்கூடாது, போகக்கூடாது அங்கே அவளை பார்க்குறதுக்கு. இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ இதைத்தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். சங்கீதா கூடயே வீட்டில் இருக்கணும், பாசமாக அன்பாக இருக்கணும். அவங்க தான் நான் வயசான காலத்தில் விஜய் வச்சு பார்க்க போகிறாங்க. விஜய் வந்து சங்கீதா புருஷன், முதல்ல இதை பார்க்கணும். டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்றேன். ஓகே ஓகே வீவர்ஸா, இவ்வளவு தான். அனைவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இதனுடன் வீடியோ முடிக்கின்றேன். ஓகே, டைவர்ஸ் ஆகக்கூடாது, 2 பேர்த்துக்கும் பிரியக்கூடாது, விஜயும் சங்கீதாவும் ஒன்றா வாழணும், இதுதான் என் விருப்பம். ஓகே, இதனுடன் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, என்ன நான் சொன்னனோ அதெல்லாம் மைண்டில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படி இந்த வீடியோவை விஜய் பார்த்தாருன்னா தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லது வேறு யாராவது பார்த்துக்கிது சொல்கிறாங்களா விஜய்கிட்ட இந்தியாவில் இந்த என் வீடியோவை பார்த்து விஜய் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த மாதம் 20ஆம் தேதி போனால் கோர்ட்டுக்கு 2 பேரும் டைவர்ஸுக்கு சம்மதிக்கக்கூடாது. இதனுடன் வீடியோ முடித்துக்கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே.